அடுத்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு எடுத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா விசாகத்தில் பிறந்தவர் திருச்செந்தூர் முருகன். அப்ப திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்தால் எண்ணற்ற கர்ம வினைகள் நீங்கும், குடும்ப பிரச்சனை நீங்கும், முன்னோர்கள் சாபம் நிவர்த்தி கொடுக்கும். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம், கிருத்திகை, உத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் சாதகமாக செயல்படுகிறது. இப்ப இந்த விசாக நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதி தேவதையாக செயல்படக்கூடியது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது, வள்ளி தெய்வானை வழிபாடு செய்வது நல்லது, விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. அதாவது ஆறுபடை முருகன் போட்டோ வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம், இல்ல ஆறுபடை முருகன் கோவிலுக்கே சென்று வழிபாடு செய்யலாம், இல்ல ஆறுபடை முருகன் இருக்கக்கூடிய போட்டோ ஏதாவது ஒரு கோவிலுக்கு தானமா கொடுப்பதும் நல்லது. ஐயப்பன் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. ஐயப்பனுடைய வழிபாடு செய்வது நல்லது. ஐயப்பனுடைய போட்டோ கூட நீங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு அன்னதானமா கொடுக்கலாம். அதே போல இந்த தெய்வத்துக்கு உண்டான விருட்சம் பாத்தீங்கன்னா விளாமரம் நட்டு வளர்க்கலாம், பலாமரம் நட்டு வளர்க்கலாம், பத்தி மரம் நட்டு வளர்க்கலாம், அலரி செடி அல்லது மாதுளை செடி நட்டு வளர்க்கலாம். அப்ப விருச்சக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இது போன்ற விருட்சத்தை நட்டு வளர்க்கும் பொழுது அவர்கள் எண்ணற்ற வகையில் தடைகள் நீங்கும். அதே போல் பேரிச்சம்பழம் தானமா கொடுக்கலாம், மாதுளம்பழம் தானமா கொடுக்கலாம், புளியோதரை அல்லது புளி சாதம் தானமா கொடுக்கலாம், கொழுக்கட்டை, அவுள் பொறி இது போன்ற வகையில் வாழைப்பழம் இதெல்லாமே கோவிலுக்கு பிரசாதமா படைச்சு படிக்கின்ற ஏழை பிள்ளைகளுக்கு படிப்பு உபகரணம் தானமா கொடுக்கலாம். பச்சை பயிறு தானமா கொடுக்கலாம், இல்ல பச்சை பயிரால் ஆன உணவு தானமா கொடுக்கலாம். செவ்வாழை வாழைப்பழம் தானமா கொடுக்கறது நல்லது. செவ்வாழை வாழைப்பழம் தானமா கொடுக்கறது நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்து அந்த விசாக நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் குழந்தை தடை உள்ளவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். விசாக நட்சத்திரம் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்து அன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு 9 பேருக்கு அன்னதானமா பண்ணீங்கன்னா குழந்தை அந்த குடும்பத்துல குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கும். அப்ப விசாக நட்சத்திரம் பிறந்தவர்கள் இது போன்ற தான தர்மம் செய்யும் பொழுது அந்த குடும்ப வளர்ச்சி மேலோங்கும், தடைகள் நிவர்த்தி கொடுக்கும், கடன் சுமை குறையும்.